to our channel. If you like this video, do subscribe, like, share and Hi comment. my dears, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் தான் பார்க்க போறோம். நம்ம நிறைய வகுப்புகள் இதில் படிச்சிட்டோம். அதாவது ஆங்கில கலைச்சொல் தனியாக படிச்சிருக்கோம், பிறமொழி சொற்கள் தனியாக பார்த்துருக்கோம், தமிழ் டு தமிழ் படிச்சிருக்கோம், அறிஞர் பொருள், இது எல்லாமே கலந்து தான் இப்போ இதில் இருக்கும். சரியா? இது வந்து இப்போ நமக்கு ரிவிஷன் கிளாஸ் 2. ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல முக்கியஸ்தர்ங்கிறது பிறமொழி சொல். ரெண்டாவது ஆப்ஷன் பில பிரதானமானவர் அப்படிங்கிறது பிறமொழி சொல், உத்தியோகஸ்தர் பிறமொழி சொல். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான தமிழ் சொல். முதன்மையானவர் இருக்குது, திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார், ஆப்ஷன் டி. அடுத்த வினா, டெரகோட்டாவுக்கு தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கலைச்சொல்ல படிச்சிருக்கோம். பாருங்க, இப்ப ஏற்கனவே படிச்சவங்களுக்கு தெரியும். டெரகோட்டான சுடுமண் சிற்பம், ஆப்ஷன் சி. இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட வகுப்புகள் எல்லாமே வந்து இதோடைய லிங்க் உங்களுக்கு, இது எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், படிச்சிருங்க. சரியா? இப்போ மூணாவது வினா பாருங்க, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இப்ப கிரியேட்டர்னா என்ன? கிரியேட்டர்னா படைப்பாளர், அதாவது ரெண்டுல இருக்கு பாருங்க. அது ஆர்டிஸ்ட்னா கலைஞர், மூணுல இருக்காது. கார்ட்டூன்னா கருத்து படம், கேவ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள். அப்ப நமக்கு சரியான விடை 2, 3, 4, 1. அப்ப ஆப்ஷன் சி. அடுத்த வினா, இணையான தமிழ்ச்சொல் இருக்காங்க. விஷம் அப்படிங்கிறது நமக்கான வினா. விஷத்துக்கு இணையான தமிழ்ச்சொல் நஞ்சு, ஆப்ஷன் பி. அடுத்த வினா பாருங்க, இதுல பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பர்மிஷன் அப்படிங்கிறது பிறமொழி. அடுத்து பாருங்க, அனுமதிங்கிறது தமிழ் தான். அடுத்ததுலயும் அனுமதிங்கிறது தமிழ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க பெர்மிஷன். அப்போ ஆப்ஷன் பியா சியா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் பில வந்து பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க, சொன்னார்கள் இருக்கு. அப்ப அதுதான் நமக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்த வினா, பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு சொல் பல பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்துலாம் இப்ப இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்ப ஆதி, அகில், விசும்பு, கனல், இது எல்லாமே வந்து நமக்கான தமிழ் சொல். அப்ப ஆப்ஷன் ஏ தான். மற்றது எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. அங்கத்தினர், சணல், அங்கத்தினர், சாவி, இதெல்லாம் வந்து பிறமொழி சொல். ஸோ நமக்கு பிறமொழி சொல்ல இல்லாத ஒரு தொடர்னா அது ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது பாருங்க, ஏழாவது இணை வினா, தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹோட்டல்னா உணவகம், சரி. நாஸ்டானா பலகாரம், இதுதான் தவறானதுமா. அடுத்ததையும் பார்த்துருவோம். மார்னிங்னா காலை, சரியானது. டின்னர்னா இரவு உணவு. இப்ப நாஸ்டானா சிற்றுண்டின்னு கொடுக்காம பலகாரம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, எட்டாவது வினா, பிறமொழி சொற்கள் இல்லாத ஒரு தொடரை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல பாருங்க, ஏரோப்ளேன்ங்கிறது ஆங்கில வார்த்தை இல்லையா. அடுத்து ஆப்ஷன் பி வானூர்தி, ஆப்ஷன் சிலையும் வானூர்தின்னு கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டில வந்து என் நண்பன் ரயிலில் பயணம் செய்வான், ரயில் அப்படின்னு இருக்குது. ஆனா இதுல வந்து என்ன, என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்வான் தான் கரெக்டு. ஏன்னா ரயிலுங்கிறது பிறமொழி சொல், நம்ம தொடர் வண்டினாதான் அது கரெக்டான தமிழ் சொல். இப்போ வானூர்தி 2 சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க, பிலையும் சிலையும். ஆனா பி தான் கரெக்ட். ஏன்னா என் நண்பன் தமிழ்ல கொடுத்துருக்காங்க, சில வந்து முக்கியஸ்தர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்த வினா, 9வது வினா, ராமநாதபுரம் சமஸ்தானம் அப்படிங்கிறது பிறமொழி, அறிவியல், வானூர்தி, அடுத்த ஆப்ஷன்லாம் பாருங்க, எல்லாத்துலயுமே வந்து முக்கியஸ்தர்கள், ஷாப்பிங் மால் தான் இருக்குது. அப்ப ஆப்ஷன் பில தான் கரெக்டான தமிழ் சொல். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். அடுத்து 10வது வினா பாருங்க, கில்டு, பேட்டன்ட். கில்டு அப்படின்னா அதாவது சரியான விடை கேட்டிருக்காங்க. கில்டு தவறானது, பேட்டன்ட் வணிகங்கிறது தவறானது, இரிகேஷன் அப்படின்னாலும் மாத்தி மாத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க, காப்புரிமைன்னு கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் தான் ஆவணம்ங்கிறது சரியான ஒரு கலைச்சொல். அடுத்து ஃபாரஸ்ட்ரி, இதோடைய தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. வனவியல், ஆப்ஷன் சி.
அடுத்தது பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க. இம்சைனா துன்பமா, ஆப்ஷன் சி. அடுத்ததும் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கோம். கிரீடம்னா மணிமுடி, ஆப்ஷன் பி. அடுத்து 14வது வினா, ஆஸ்தினா சொத்து, ஆப்ஷன் பி. அடுத்து 15வது வினா, சர்வர், அதாவது நமக்கு சரியான தமிழ் சொல்ல கண்டறிய சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, சர்வர் அப்படின்னா செதுக்கின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தவறான. சர்வர்னா வழங்கி அல்லது சேவை இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஃபோல்டர், ஃபோல்டர்னா கோப்பு உரை, அப்ப அதுவும் தவறான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கர்சர், கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி, இதுதான் சரியான விடை. கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி. கிராப்னாலும் உங்க உரைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனா கிராப்னா செதுக்கி. அப்ப சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, கம்ப்யூட்டருக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி கணினி. அடுத்து பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ 15வது வினாவில் பார்த்துட்டோம். கிராப்னா என்ன, செதுக்கிங்கிறது சரியானது. கர்சர்னா ஏவிங்கிறது சரியானது. ஃபோல்டர்னா உரைங்கிறது சரியானது. அப்போ சர்வர்னா என்ன, உளவின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது தவறானது. சர்வர்னா நமக்கு வழங்கி அல்லது சேவை இயக்கம்னு கொடுத்துருக்கணும். அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான இணை. அடுத்து பாருங்க, 18வது வினா, தமிழ்ச்சொல் இணையான தமிழ்ச்சொல் கேட்டிருக்காங்க. கரன்சி நோட்டுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன, பணத்தாள், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்ப பாருங்க, ஆப்ஷன் டி, காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள், அதுதான் சரியான விடை. இது எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொன்றும் நம்ம ஏற்கனவே போட்ட வகுப்பெல்லாம் நீங்க போய் பார்த்தாலே நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ சென்னையில் இவ்வருடம் மழைப்பொழிவு அதிகம், அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இவ்வருடம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். அதே மாதிரி லக்ஷ்மிங்கிறது பிறமொழி சொல். இஷ் நமக்கு வேற எழுத்து வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதே மாதிரி பாருங்க, மனம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். அப்போ காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை, இதுதான் ஆப்ஷன் டி மட்டும்தான் நமக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, எர்த்துவாம் அப்படின்னா நம்ம நாக்குப்பூச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சரியான தமிழ் சொல் நாங்கூர் புழு, ஆப்ஷன் ஏ. இணையான தமிழ்ச்சொல், வெயிட்டுக்கு இணையான தமிழ்ச்சொல் கேட்டிருக்காங்க. வெயிட்னா என்ன, எடை, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஏஸ்தட்டிஸ் அப்படின்னா அழகியல், ஆப்ஷன் 4ல இருக்கு பாருங்க அது. அடுத்து ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா கலைப்படைப்புகள், டெர்மினாலஜினா கலைச்சொல், மைத்னா தொன்மம். இது நம்ம 10th தமிழ்ல கலைச்சொல்ல இருக்கு. மித்துனா தொன்மம். ஓகேவா. இப்ப பாருங்க, இப்ப எப்படி நம்ம எழுதணும், 4 3 2 1, அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து 23வது வினா, பிரவுசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க, உளவி, ஆப்ஷன் பி. இப்ப கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, சரியான திசை சொற்கள் தமிழ்ல கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப மண்ணு பொண்ணுன்னா நமக்கு தெரியும், அழுவம் மங்கம்னாலும் தெரியும், படகு சாரி கடல், விடம் மடம்னாலும் தெரியும் நமக்கு, விஷம் நஞ்சு. இப்ப பாருங்க, சாவி சன்னல் தான் திசை சொற்கள். நம்மளுடைய வகுப்பை போய் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா தெரியும். ஒரு பொருள் தரும் பல பல சொல், பல பொருள் தரும் ஒரு சொல், சரி, ஆமா. அப்ப ஆப்ஷன் பி தான். சமுதாயம் என்ற வடச்சொல்லின் நேரான தமிழ்ச்சொல். இப்போ வடச்சொல் கூட எனக்கு ஞாபகம் வருது. இப்போ வடச்சொல் பிரெஞ்சு சொல்லு, ஆங்கில சொல்லு, தமிழ் சொல்லு, இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். சமுதாயம் என்ற வடச்சொல்லுக்கு, சமுதாயம்ங்கிறது தமிழ் கிடையாது, அது ஒரு வடமொழி. அதோட தமிழ் சொல் வந்து மண்பதை. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பரிசோதனை, ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக்க பாருங்க, கேபினட், கேபினட்னா அமைச்சரவை, கல்ச்சரல் அப்படின்னா பண்பாடு, ஹியூமானிசம் அப்படின்னா மனித நேயம், பவுண்டரிஸ்னா எல்லை. அப்ப நமக்கு சரியான விடைன்னு பார்த்தோம்னா 4 3 2 1, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிய சொல்லிருக்காங்க. கம்ப்யூட்டர்ங்கிறது பிறமொழி சொல்,
ஆப்ஷன் ஏல உள்ளது பிரமொழி சொல் கம்ப்யூட்டர். ஆப்ஷன் பி பாருங்க கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். அடுத்து பாருங்க சி அனுபவமே சிறந்த ஆசான். ஆசான்ங்கிறது பிறமொழி. ஆப்ஷன் டி எவ்வகையான செயற்கை கொலையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க எம்பலம். எம்பலம் என்னும் சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் சின்னம். டெரிட்டரி இணையான தமிழ் சொல் நிலப்பகுதி. ஆப்ஷன் சி. பிளாக் போர்டு பிளாக் போர்டுக்கு நிகரான தமிழ் சொல் கரும்பலகை. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க தவறான இணை கேட்டிருக்காங்க. கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி. சரி. ரிப்பீட் மிகுதியாக இருக்கு, அப்ப அது தவறானது. ஈக்குவலாக சமமாக யூஸ் பயன்படுறது எல்லாமே சரி. ஆப்ஷன் பி தான் தவறான இணை. தற்பவம் சொல்லை கண்டறிகள் தமிழ்ல கேட்டிருக்காங்க. லக்குமி தற்பவம் இதுவும் நம்ம எல்லாமே நம்ம ஏற்கனவே போட்ட வகுப்புல இருந்தான் எடுத்திருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாவே வந்திருக்கு பாருங்க. தற்பவம்னா இலக்குமி. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க அதிபர். அதிபர் பொறுத்து கொடுத்துருக்காங்க. அதிபர்னா தலைவர், ஆச்சரியம்னா வியப்பு, ஆரம்பம்னா தொடக்கம், சதம்னா 100. அப்ப நமக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோம்னா 4 2 1 3மா. ஆப்ஷன் ஏ. அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அக்கிரமங்கிறது பிறமொழி சொல். அடுத்ததுல திருஷ்டிங்கிறது பிறமொழி சொல். பட்சி அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஆகாசம்ங்கிறது பிறமொழி சொல். அப்ப ஆப்ஷன் டி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். அடுத்து பாருங்க இதுவும் பிறமொழி சொல் கலக்காத தொடரை எழுத சொல்லிருக்காங்க. காலிங் பெல் பிறமொழி சொல், ஷாப்பிங் பிறமொழி சொல், மில்க் பிறமொழி சொல். அப்ப மாலையில் விளையாடு சரியான விடை. அடுத்து பாருங்க அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் ஒவ்வாமை. ஆப்ஷன் பி. வாடகை என்பதன் தமிழ் சொல் குடிக்கூலி. ஆப்ஷன் பி. லியூட் மியூசிக் அப்படின்னா யாழ் இசை. ஆப்ஷன் சி. விவாகம். ஆப்ஷன் பி திருமணம். சர்க்கார். ஆப்ஷன் ஏ அரசாங்கம். அடுத்த வினா லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் கலங்கரை விளக்கம். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் இதுல உள்ள பிறமொழி சொற்களை நீக்க சொல்றோம். இதை பாருங்க யூனிஃபார்ம்னா என்ன சீருடை. சீருடை போட்டுங்கிறத எப்படி சொல்லுவோம் அணிந்து. ஸ்கூலுன்னா பள்ளிக்கு போனால். சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால். ஆப்ஷன் பி. அடுத்த வினா பொறுத்துக ரூபாய். ரூபாய்ங்கிறது இந்துஸ்தானி. துட்டு அப்படின்னா அதாவது நமக்கான எந்த இதுல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு மொழியில இருந்து கொடுத்துருக்காங்கிறது தான். ரூபாய்ங்கிறது இந்துஸ்தானி. துட்டு அப்படின்னா டச்சு. நபர் அப்படின்னா அரபி. குல்லா என்பது எந்த மொழினா பார்சி. அப்ப நமக்கான சரியான விடை 2 1 4 3 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி. அடுத்த வினாமா ஆன்சர் இணையான தமிழ் சொல் விடை. ஆப்ஷன் சி. ஸ்மார்ட் கார்டு இணையான தமிழ் சொல் திறன் அட்டை. ஆப்ஷன் ஏ. காலிங் பெல் இணையான தமிழ் சொல் அழைப்பு மணி. ஆப்ஷன் டி. டிடக்டிவ் காம்பிலேஷன் அப்படின்னாக்க நீதி நூல் திரட்டு. ஆப்ஷன் ஏ. ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி. ஆப்ஷன் சி. சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆப்ஷன் சி. எக்ஸ்பெரிமெண்ட் சோதனை. பரிசோதனை சோதனைமா நமக்கு பரிசோதனை தான் சரியான விடை. இப்ப பரிசோதனை இல்லாம இருந்துச்சுன்னா சோதனையை நீங்க எடுத்துக்கலாம். சரியா? எக்ஸ்பெரிமெண்ட் தான். அடுத்து பாருங்க
தொங்கான். தொங்கான் அப்படின்னா கப்பல். நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு இல்லையா, தமிழ்ல இருக்கு, 10ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்குது. புயலிலே ஒரு தோணி என்னும் லெசன் அது. கப்பல். ஊர்திப்பட்டை ஆப்ஷன் ஏ. லம்சம் திரட்சி தொகை, அதாவது லஞ்சத்தை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. திரட்சி தொகை ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, சரியான இணை இதுல எதுன்னா ஜனப்பிரளயத்துக்கு சரியான இணை வந்து மக்கள் வெள்ளம் ஆப்ஷன் சி. அடுத்து சரியான இணை நிபுணருக்கு சரியான இணை வல்லுனர் ஆப்ஷன் ஏ. சாவிக்கு சரியான தமிழ் சொல் திறவுகோல் ஆப்ஷன் ஏ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு சரியான தமிழ் சொல் காவல் நிலையம் ஆப்ஷன் ஏ. கப்பித்தான். கப்பித்தான்னா மாலுமி, தலைமை மாலுமி. கப்பல் ஓட்டுபவர் இருக்காங்களே தலைமை மாலுமி, அவங்களதான் கப்பித்தான் சொல்லுவாங்க. இதுவும் 10ஆம் வகுப்பு தமிழ் தான் ஆப்ஷன் சி. ஸ்விங்கம் சுவைப்பு பயன் ஆப்ஷன் ஏ. மெகசின் இதற்கு இணையான தமிழ் சொல் பருவ இதழ். ஆர்டர் இணையான தமிழ் சொல் கட்டளை. அடுத்து பாருங்க, சரியான இணை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க. நாமகரணம் அப்படின்னா என்னன்னா பெயர் ஆப்ஷன் பி. அடுத்து இணையான சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. மதுரவசனி அப்படின்னா தேன்மொழி பாவை. வெப்சைட் என்பதன் தமிழ் சொல் சரியான தமிழ் சொல் இணையதளம் ஆப்ஷன் பி. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கேட்டிருக்கோம். கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான், இதுதான் சரியான விடை. அடுத்ததும் பார்த்துருங்க. ஆப்ஷன் டில வந்து காலிங் பெல் இருக்கு, ஆப்ஷன் சில கிரவுண்ட் இருக்கு, ஆப்ஷன் டில ரோபோ இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான். டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று ஆப்ஷன் சி. அதிகமா நம்ம 10th இருந்து தான் இது எல்லாமே நம்ம வந்திருக்கு சரியா. அடுத்து பாருங்க, 6th இருந்து 12th வரைக்கும் உள்ள ஒரு மொழி சொற்கள், ஒரு மொழிக்கு பல பொருள் தரும் சொற்கள், கலை சொற்கள், அகராதி. அகராதினா ஒரு சொல் கொடுத்து அதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கும் இல்லையா, அது இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து எடுத்தாச்சு சரியா. பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட்னா பேருந்து நிறுத்தம் ஆப்ஷன் சி. பிளே கிரவுண்ட் விளையாட்டு திடல் ஆப்ஷன் பி. ஆடிட்டர் ஆப்ஷன் சி. பட்டய கணக்கர். ஆடிட்டருங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன? பட்டய கணக்கர். ஸ்மார்ட் போனுடைய தமிழ் சொல் திறன் பேசி. இதுல எல்லாமே நமக்கு வந்து ரிலேட்டடாவே இருக்கு பாருங்க, ஒரே மாதிரியே இருக்கு பாருங்க பார்க்க. கைபேசி, தொலைபேசி, செல்லிடப்பேசின்னு. சரியான விடை திறன் பேசி ஆப்ஷன் டி. பௌதிகம். பௌதிகம்னா இயற்பியல். அப்போல்லாம் வந்து இயற்பியல் உயிரியல்லாம் பேர் கிடையாது, வேதியியல்லாம் கிடையாது, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இயற்பியலுக்கு பௌதிகம், உயிரியலுக்கு வந்து புவியியலுக்கு வந்து பூகோளம்னு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி அப்போ உள்ள நேம். இதில் வரலாறுக்கு இப்போதான் நம்ம வரலாறுன்னு படிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து சரித்திரம் இதெல்லாம் தான் நம்மளுடைய தமிழ் சொல்லா இருந்துச்சு. அப்போ இயற்பியல்னா என்ன? பௌதிகம். பௌதிகத்துக்கு இயற்பியல் தமிழ் சொல். அப்போ வந்து நமக்கு தமிழே இல்லாம கொடுத்துருந்துருக்காங்க அப்போ. அடுத்து பாருங்க, பிறமொழி கலப்பற்ற தொடர். சீவன்கிறது நம்ம தமிழ் மொழி கிடையாது. ஆனந்த தரிசனம் சப்தம். கைவிலங்கு ஒடித்து பகையை துடைத்தது சத்திய நெஞ்சம். நெஞ்சம்ங்கிறது கிடையாது. விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது. இதுல ஒரு வார்த்தை கூட நமக்கு ஒரு சொல் கூட இது கிடையாது, பிறமொழி இல்லை ஆப்ஷன் டி. அடுத்து 74வது வினா பாருங்க, பிறமொழி சொல்லற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. பிராணரசம் தமிழ் கிடையாது. மனுஷங்க தமிழ் கிடையாது. மம்மி தமிழ் கிடையாது. காலிங்கல் தமிழ் கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி தான். கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் சரியான விடை. அடுத்து 75, உபசரித்தலுக்கு சரியான இணை என்னன்னா விருந்தோம்பல் ஆப்ஷன் பி. அடுத்த வினமா, உஷாருக்கு சரியான இணை எது அப்படின்னாக்க விழிப்பு ஆப்ஷன் டி. ஐதீகத்துக்கு இது வந்து எங்க ஊர் ஐதீகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா ஐதீகம்னா என்ன அப்படின்னா உலக வழக்கு. தமிழ்ல உலக வழக்கு ஆப்ஷன் சி. அடுத்து பிறமொழி சொற்களற்ற தொடர் தான். பிரச்சனை தமிழ் கிடையாது.
அடுத்து பாருங்க, என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. என் ஃபர்ஸ்ட் சிக்கல் அன்று என் முன் நின்றது. என் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அப்ப சரியான விடை ஆப்ஷன் பி, என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. அடுத்து பாருங்க, கிளாசிக்கல் லிட்ரேச்சர், செவ்விலக்கணம், செவ்விலக்கியம். அடுத்துமா டெபிட் கார்டு, பற்று அட்டை, ஆப்ஷன் பி. பட், ஆனால், ஆப்ஷன் பி. பிறமொழி சொற்கள் கலவாத தொடர், கம்ப்யூட்டர், தமிழ் கிடையாது. அடுத்தது கடல் நீர் உப்பாக இருக்குது, அப்ப இதுதான் சரியான விடையா இருக்கும். அடுத்தது பார்த்துருவோம். தியேட்டர், தமிழ் கிடையாது. மிஷின்கள், தமிழ் கிடையாது, அப்ப ஆப்ஷன் பி தான். அடுத்து பாருங்க, மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை பிரவுசரில் தேடும். இதுல பிரவுசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் உளவி. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு பொறுத்துகையில, உளவி, ஆப்ஷன் சி. அடுத்துமா, நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தான் தெரியும். இதுல ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சுவை, ஆப்ஷன் ஏ. ரிமோட் சென்சிங் இணையான தமிழ்ச்சொல் தொலை உணர்தல், ஆப்ஷன் பி. பிறமொழி சொற்களற்ற தொடர், விவாதம்ங்கிறது தமிழ் கிடையாது, உரையாடல் தான் தமிழ் போடணும். அடுத்ததுலேயே இருக்கு பாருங்க, அதுக்கான சரியான ஆன்சர். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது, இதுதான் சரியானதா இருக்கும். அடுத்ததையும் பார்த்துருவோம். ஆப்ஷன் சில கான்வர்சேஷன் இருக்கு, ஆப்ஷன் டில டிஸ்கஷன் இருக்கு. அப்ப சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டுருக்காங்க இல்லையா. 3 கோல்டு பிஸ்கட், தமிழ் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பிலையும் தங்க பிஸ்கட் இருக்கு, தமிழ் கிடையாது. ஆப்ஷன் சில தங்க கட்டின்னு தமிழ்ல கொடுத்துருக்காங்க, ஆனா வெயிட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கொடுத்துட்டாங்க. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி, 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு. அடுத்து பாருங்க, சரியான இணை, டென்ஷனுடைய சரியான இணை மன அழுத்தம், ஆப்ஷன் டி. பிறமொழி சொல் கலவாதது கேட்டிருக்காங்க. ரோபோங்கிறது பிறமொழி சொல் தான். அடுத்து அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. இதுல ஒரு சொல் கூட நமக்கு பிறமொழி இல்லை. சரியான ஆப்ஷன் இதாக தான் இருக்கும். சிஏ பார்த்துருங்க, கம்ப்யூட்டர் இருக்கு. டில காலிங் பெல் இருக்கு, அப்ப ஆப்ஷன் பி தாமா. ஃபேக்ஸ் தமிழ் சொல் தொலை நகலி, ஆப்ஷன் பி. கம்பேக்ட் டிஸ்க் குறுந்தகடு, ஆப்ஷன் சி. ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை, ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக, செக், செக்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரை ஓலை, இதுதான் பி. டிஜிட்டல், டிஜிட்டல்னா மின்னணு மயம். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. அப்ப நமக்கு சரியான விடைன்னு பார்த்தோம்னாக்க 2, 4, 3, 1. 2, 4, 3, 1 எங்க இருக்கு, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, எஸ்கலேட்டர் இணையான தமிழ்ச்சொல் மின் படிக்கட்டு, ஆப்ஷன் சி. வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். ஆச்சரியத்துக்கான தமிழ்ச்சொல் என்ன, வியப்பு, ஆப்ஷன் சி. இமெயில் மின்னஞ்சல், ஆப்ஷன் சி. விஞ்ஞான அறிவு தேவை, காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. அல்ல விஞ்ஞானத்திற்கான தமிழ்ச்சொல் அறிவியல், ஆப்ஷன் ஏ. அறிவியல் அறிவு. செக் இணையான தமிழ்ச்சொல் காசோலை, ஆப்ஷன் ஏ. சிப்ஸ், சிப்ஸ்னா சில்லுகள், ஆப்ஷன் பி. தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர். சந்தோஷத்திற்கு இணையான தமிழ்ச்சொல் மகிழ்ச்சியாய், ஆப்ஷன் ஏ. ஜங்கிள் இணையான தமிழ்ச்சொல் காடு, ஆப்ஷன் ஏ. டிவி இணையான தமிழ்ச்சொல் தொலைக்காட்சி, ஆப்ஷன் ஏ. சதம் இணையான தமிழ்ச்சொல் 100, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, பொக்கிஷம் இணையான தமிழ்ச்சொல். இதுல என்ன கேட்டிருக்காங்க, இணையான தமிழ்ச்சொல் பொருந்தியதை மட்டும் கேட்டிருக்காங்க. பொக்கிஷம் ஜாஸ்தி அப்படின்னா அதிகம் தாங்க, குறைவுன்றது அப்ப தவறு. விஸ்தாரம்னா மிகப்பெரிய பரப்பு, இங்க குறுகிய பரப்பு இருக்கு. சிங்காரம்னா அழகு, இங்க கோரம்னு இருக்கு, அப்ப தவறு. சிங்காரம்னா அழகு, அப்ப ஆப்ஷன் ஏ தான். பொக்கிஷம்னா செல்வம், ஆப்ஷன் ஏ. அடுத்ததும் பாருங்க, சினிமா இணையான தமிழ்ச்சொல் திரைப்படம், ஆப்ஷன் ஏ. நாயு என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் நாவாய். நாயுன்னா படகு, நாவாய்னாலும் படகு, தமிழ்ச்சொல்.
அடுத்து அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். சரித்திரம்னா வரலாறு. ஆப்ஷன் டி. விஞ்ஞானம்னா அறிவியல், சரித்திரம்னா வரலாறு. வெதர் வானிலை. ஆப்ஷன் ஏ. மாஸ்க் தலைக்கவசம். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, சாரிம்மா 109க்கு வந்து நம்ம மாஸ்க்கு வந்து தலைக்கவசம் சொல்லிட்டோம் பாருங்க. ஹெல்மெட் தானே தலைக்கவசம். இப்போ பாருங்க முகக்கவசம். சாரி, கடகன்னு பார்த்துட்டு போனதில் நான் ஆப்ஷனை கவனிக்காத சொல்லிட்டேன். ஆப்ஷன் டி முகக்கவசம். தலைக்கவசம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹெல்மெட்டு. ஹெல்மெட்னா தலைக்கவசம். அடுத்து இப்போ நான் பாருங்க, சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. உபதேசங்களுடைய தமிழ்ச்சொல் அறிவுரைகள். ஆப்ஷன் ஏ. அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத வாக்கியத்தை கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் வாபஸ் இது எல்லாமே பிறமொழி சொல். கொடுக்கப்பட்ட புகார் மனு வாபஸ் பெறப்பட்டது. வாபஸ் கிடையாது, வாபஸ்ங்கிறது இதுதான் பிறமொழி சொற்கள் கலக்காதது. அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்ட புகார் மனு திரும்பவும் பெறப்பட்டது. பிறமொழி கலப்பு இல்லை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பெட்டிஷன்ங்கிறது சாரிமா ஆப்ஷன் சிமா. பெட்டிஷன் அப்படிங்கிறது புகார், மனு வாபஸ் அப்படிங்கிறது திரும்ப பெறப்பட்டது. அடுத்து பாருங்க, பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு இருக்கு. அஞ்சலகம் சென்று தபால் காடுங்கிறது பிறமொழி சொல். தபால் கார்டுக்கு அஞ்சல் அட்டை தான் சரியான விடை. அடுத்தது கடிதம் இருக்கு, தபால் இருக்கு. அப்ப சரியான விடை ஆப்ஷன் பி. இதுல சரியான தமிழ்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கஜமுகன், சமணம், சிம்மாசனம், நான்முகம். நான்முகம் தான் தமிழ் பெயர். அடுத்துமா பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சகல ஜனங்கள் அப்படிங்கிறது தமிழ் கிடையாது. சகல வாசிகளும் தமிழ் கிடையாது. மக்கள் அனைவருங்கிறது தான் சகலவாசி சகல ஜனங்கள் எல்லாத்துக்கான தமிழ் சொல். மக்கள் அனைவரும் வந்தனர். ஆப்ஷன் சி. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்க. புஷ்ப தோட்டத்தில். புஷ்பங்கிறது பிறமொழி சொல், சர்ப்பம்ங்கிறதும் பிறமொழி சொல். புஷ்ப தோட்டத்தில் பாம்பை கண்டேன். அதுல ரெண்டுமே வேறையா இருக்கு. இப்ப இதுல புஷ்பம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததுல பாருங்க, மலர். புஷ்பத்துக்கு மலர் கொடுத்துட்டாங்க, பாம்புங்கிற இடத்துல சர்ப்பம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் பிறமொழி சொல் தான். மலர் தோட்டத்தில் பாம்பை கண்டேன். ஆப்ஷன் டி. இப்ப பாருங்க, பொறுத்துகள்ல தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அவசரம். அவசரம்னா விரைவு, சரியான இணை. மீனாட்சினா அங்கேற்கண்ணி, சரியான இணை. பிரார்த்தனைங்கிறது வழிபாடு, சரியான இணை. ஜதைனா சோடி, ஒரு சோடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க ஜோடின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தவறான இணை. சோ போடணும், அங்க ஜோ கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா, பிறமொழி சொற்கள் நீக்கிய தொடரை தேர்ந்தெடுக்கணும். வானத்தில் பட்சி பறந்து. பட்சினா பறவை. வானத்தில் பறவை பறந்ததுங்கிறதும் சரியான விடை. ஆப்ஷன் பில இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி. அடுத்து பிறமொழி சொல் அல்லாதது எதுன்னா தீபம், பூஜை, மைதானம் இது எல்லாமே பிறமொழிகள் தான். கற்பித்தல்ங்கிறது தான் தமிழ் சொல். அடுத்த வினா, பஜாரில் பழம் வாங்கினேன், பசாரில் பழம் வாங்கினேன், கடைத்தெருவில் பழம் வாங்கினேன், பஷாரில் பழம் வாங்கினேன். பஜார்னா கடைத்தெருவு. அப்ப ஆப்ஷன் சி. பிறமொழி சொல் அல்லாதது ஆராதனை, சங்கதி, ஆட்சேபனை, சூளுரை. சூளுரை தான் தமிழ் சொல். பூஜையின் சரியான தமிழ் சொல். பூஜை என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல் வழிபாடு. ஆப்ஷன் ஏ. பிறமொழி சொல் அல்லாதது மனுனா விண்ணப்பம், சரியானது. மிருகம், புன்சை, ரத்து, நீக்கம். புவியியல், பூகோளம். புவியியல், பூகோளம் நம்ம ஏற்கனவே ஒரு வினாவில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, வரலாறு, சரித்திரம் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இயற்பியலுக்குலாம். அப்பவே நம்ம புவியியல்னா பூகோளம்னு சொன்னோம். அப்ப இதுதான் சரியான ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, சரியான சொற்றொடர் எது தமிழ்ல? துஷ்டனை
பகிஷ்கரிக்க, துஷ்டனை விலக்கி வைக்க வேண்டும். துன்மார்க்கன், துஷ்டனா யாரு? துன்மார்க்கனை விலக்கி வைக்க வேண்டும்ங்கிறதான் சரியான விடை, ஆப்ஷன் சி. கோயிலுக்கு திருமுழுக்கு நடைபெற்றது, கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்ப ஆப்ஷன் பி, குடமுழுக்கு நடைபெற்றது. ஆப்ஷன் பி. இவ்வளவுதாம்மா 124 வினாக்கள் பார்த்துருக்கோம். 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. அதாவது கலைச்சொல் மட்டும் இல்லாம பிறமொழி சொற்கள், அகராதி, அறிஞர் பொருள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதுல கலந்து வந்துருச்சு. இந்த வகுப்பை மிஸ் பண்ணாம தரவா படிச்சிருங்க. இதுல கொடுக்குற அந்த லிங்க்லயும் போய் அந்த வகுப்பையும் படிச்சிருங்க. சரியா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.